சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மேஷராசி அன்பர்களே. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இந்த சனிப்பெயர்ச்சி காலத்திலே உங்களுக்கு இதுவரை லாப சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 7.5 சனி காலத்துக்குள்ள வருகிறார். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால பொதுவாக எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அதை பலமுறை யோசித்து இறங்கிறது நல்லது. ஃபைனான்ஸ், நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அது மாதிரி ஏற்கனவே இருக்கிற சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, இல்லை பரம்பரை சொத்தை விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடிந்தால் தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது அவசியம். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் விரயங்கள் நிறைய வரும். அதை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் நிறைய தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி சமாளித்து முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஒரு நிலைமையில் கட்டத்தில் இருந்தாலோ, இல்லை தசா புத்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் இந்த சனி பகவானுடைய தாக்கம் பொதுவாகவே உங்களுக்கு குறையும். வேலை விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலையை தேடுறோம், அதனால் வேலையை விட்டுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவி கல்யாணமான தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலப்பகுதி. ஈகோ பார்க்கக்கூடாது. சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக சண்டை பிடிக்கிறது, ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, சந்தேகத்தோடு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத மற்றவங்க விஷயங்கள் எல்லாம் தலையிடக்கூடாது. வியாபாரத்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காதீங்க. தெரியாத துறைகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அரசியல் துறையில் இருப்பவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள், கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நெருக்கடிகள் வரும். பொது இடங்களில் கவனமாக நடந்துக்கணும். மீடியாவிலே உங்களை தவறாக சித்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காதலர்கள்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புது உறவுகள் விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். தெரியாதவங்களுக்காக செலவு பண்ணுறது, தெரியாத அல்லது சட்டத்துக்கு மாறான உறவுகளோட செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். எந்த விஷயம் பண்ணாலும் கவனமாக இருக்கணும். எந்த கிரகத்துக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ணி திருப்திப்படுத்த முடியும். சனி பகவானை பொறுத்தவரையில் திருப்திப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது யதார்த்தம், நம்மளுடைய அனுபவத்தில் சொல்கிறோம். அதனால் இந்த காலப்பகுதி உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் அனுபவத்தையும் தரக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வரப்போகின்ற குரு பெயர்ச்சி, மே மாதம் வருகின்ற குரு பெயர்ச்சி, அது பாக்கியமாக இருக்கலாம், திருக்கணிதமாக இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை தரக்கூடிய காலம். அந்த குருவால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பார். அதே மாதிரி சனி வக்ரமாகிற காலப்பகுதி இந்த வருஷம் 2025 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் மட்டும், அதே மாதிரி அடுத்த வருஷமும் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் மட்டும் வக்ர கால பகுதியிலே சனி பின்னாடி போகிற போது உங்களுக்கு அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும். சனி பகவானால் ஏற்படுகின்ற கெடுபலன்கள் குறையும். பொதுவாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பையும் இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல அனுபவத்தையும் தரக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியிலே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால்
செந்தூரம் சாத்தி சனிக்கிழமைகளிலோ அதே மாதிரி வியாழக்கிழமைகளிலோ தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அமாவாசை நாட்களில் பிருதிங்கிரா தேவியை வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சால் பிருதிங்கிரா ஹோமத்தில் பங்கு கொள்வதோ அல்லது உங்களுடைய பிரச்சனைகளை தாக்கத்தை குறைப்பதற்கு பிருதிங்கிரா ஹோமம் செய்து கொள்வதோ நல்ல பலனை தரும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 50% நல்ல பலனையும் 50% தீய பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலம். சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கூடுதலாக தர பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.